80 வயது பூர்த்தியாவதை அவருடைய நினைவு நாளாக, அவருக்கு அஞ்சலியாக இன்று ராகதரங்கணியில் நடத்துகிறோம். அவர் இருந்திருந்தால் ஜனவரி 6ஆம் தேதி வெகு விமர்சையாக நடந்திருக்கும். சங்கீத உலகின் பெரிய இழப்பு ஸ்ரீ ஜிஎன்பியின் மறைவு. தோன்றிற் புகழோடு தோன்றுக என்றார் வள்ளுவர். ஸ்ரீ ஜிஎன்பியின் புகழ் பூமி உள்ளளவும் பிரகாசிக்கும். ஸ்ரீ ஜெயராமன் அவர்களும் ஸ்ரீ சந்திரசேகரன் அவர்களும் ஸ்ரீ ஜிஎன்பி பற்றி பேச ஒப்புக்கொண்டது இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சங்களாகும். அந்த மேதை மேல் உள்ள அபிமானத்திற்கு அடையாளமாக எங்கள் ராகதரங்கணிக்கு ஒப்புக்கொண்டமைக்கு அவர்களுக்கு நாங்கள் சிரம் தாழ்த்தி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்குள்ள பெரிய வித்வான்கள் முன்னிலையில் ஸ்ரீ ஜிஎன்பி மாமேதை அவரை பற்றி பேச தகுதியற்றவளெனினும் நானும் ரசித்து அனுபவித்த என் சிற்றறிவுக்கு எட்டிய சில விஷயங்கள் கூற விரும்புகிறேன். ஸ்ரீ ஜிஎன்பியின் சங்கீதத்தில் மயங்கி லயித்து போன நாம் தினமும் ஒரு முறையாவது அவரை நினையாமல் இருக்க முடியாது. அவர் சங்கீதத்தின் நுணுக்கம் தெரிந்து அதன் அழகை ரசிக்க ஆரம்பித்தால் அது நம்மை தேன் கொடுத்த நரியாக உற்சாகப்படுத்திவிடும். அவருடைய சங்கீதம் நெஞ்சை அள்ளும் சங்கீதம், அழகு மிளிரும் சங்கீதம், பாவபூர்வமான சங்கீதம், வித்வத் நிறைந்த சங்கீதம், பழமையின் தரம் சிறிதும் குறையாமல் புதுமையை புகித்து இனிக்க செய்யும் சங்கீதம், பரவசப்படுத்தும் சங்கீதம், நெஞ்சை தொடும் சங்கீதம், பாடகனையும் பாமரனையும் ரசிக்க வைக்கும் சங்கீதம், திகட்டாத இனிப்பு ஸ்ரீ ஜிஎன்பியின் சங்கீதம். ஒரு ரசிகர் கூறினார், ஸ்ரீ ஜிஎன்பி என்ற 3 எழுத்து குணம் நயம் பிகு என்று. அது முற்றிலும் உண்மை. அவர் அம்பாளின் அருட்கடாட்சத்தால் பல அழகிய சாகித்யங்களை உற்பத்தி செய்திருக்கிறார். அவைகளை தன் கச்சேரியில் பாடமாட்டார். அவை தன் சிஷ்யர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவர் விட்டு சென்ற பொக்கிஷம். கர்நாடக இசையை ஒரு வித்தியாசமான புதிய கண்ணோட்டத்தில் தனது அபாரமான கற்பனா சக்தியாலும் அபரிமிதமான குரல் வளத்தாலும் ஜொலிக்க செய்து ஜிஎன்பி பாணி என்ற சகாப்தத்தையே உருவாக்கினார். பிரிகாக்கள் நல்ல வால்யூமில் மணி ஓசை போல் உதிரும். அதே சமயம் கமக குழைவும் நளினத்துடன் இணைந்தே வருவதை நாமெல்லாம் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். அவருடைய பிரதம சிஷ்யை ஸ்ரீமதி எம்எல்வி அவர்கள் இன்றைய இசைவானில் ஜொலிக்கும் ஒரு தாரகை. ஸ்ரீ ஜிஎன்பி அவர்கள் கல்யாணராமன், ஸ்ரீ ராமச்சந்திரன் போன்ற சிறந்த கலைஞர்களை நமக்கு அளித்திருக்கிறார். இன்று ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்கள் அமரர் ஜிஎன்பியின் பாணியில் ஜிஎன்பி கச்சேரி மேடையில் பாடிய பாடல்களை பாடி அவரை நினைவுபடுத்தி நம் எல்லோரையும் மகிழ்ப்பார் என்பது சந்தேகமே இல்லை. ஸ்ரீ சந்திரசேகரனுக்கும் ஸ்ரீ ஜிஎன்பியின் சங்கீதத்தில் மிகுந்த பற்றுதல் உண்டென்பதால் அவர் இன்று பேசுவது மிக பொருத்தம். ஸ்ரீ பாலக்காடு ரகு அவர்கள் ஸ்ரீ ஜிஎன்பியுடன் நிறைய வாசித்து நிறைய பழகியவர். அவரும் ஸ்ரீ லால்குடி அவர்களுமா வாசித்த கச்சேரிகள் கணக்கில் அடங்கா. மிக குறைந்த அவகாசத்தில் கேட்டும் ஸ்ரீ ரகு அவர்கள் ஜிஎன்பி டே என்றது உடனே ஒப்புக்கொண்டது இன்றைய நிகழ்ச்சி சிறப்புற ராகதரங்கணிக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாகும். ராகதரங்கணி இன்று 20வது ஆண்டில் இருக்கிறது. இந்த புத்தாண்டில் ஸ்ரீ ஜிஎன்பியின் ஆசியுடன் ஆரம்பித்த ராசி சபா இன்னும் சிறப்படைய பொதுமக்கள், ரசிகர்கள், அங்கத்தினர்கள் பெருமளவிற்கு ஆதரவு தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீத மேதைகள் இன்னொரு மேதையை பற்றி பேசினால்தான் அழகாகவும் பொருத்தமாகவும் இருக்கும். அதனால் இன்று 2 இசை மேதைகள் ஸ்ரீ டிகேஜே அவர்களையும் ஸ்ரீ சந்திரசேகரன் அவர்களையும் ஸ்ரீ ஜிஎன்பி பற்றி பேச அழைக்கிறேன். இப்பொழுது ஸ்ரீ டிகேஜே அவர்கள் பேசுவார்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீனிவாசராவ் டிகே ஜெயராம். இசைத்துறையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழகத்தில் எண்ணிறந்த மேதைகள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். சிலர் புகழ் மிக பெற்றார்கள், சிலர் புகழ் விரும்பாது கதைக்கு தொண்டாற்றி மறைந்திருக்கிறார்கள். சிகரத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களையும் பாமர பண்டிதர்களையும் ஒருங்கே இசையால் மகிழ்ச்சியுறச் செய்து ஒரு சரித்திரத்தையே படைத்தவர் இசை மேதை ஜிஎன்பி அவர்கள். நான் 1938 மலராணி சுப்ராம பார்த்தது சுரம் பாடி கேட்டுட்டு அசந்து போனேன். சின்ன பையன். அப்போ
இருந்தாலும் எனக்கு பகவான் புண்ணியத்தில் சின்ன வயசுலேயே ஞானம் கொஞ்சம் இருந்ததுனால அதை ரசிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி சுரம் பாட நம்மளால் முடியாதான்னு நினச்சிப்பேன் நான் அப்போல்லாம். இவ்வளோ அழகாக பாடுவார். அதுக்கப்புறம் 39 குடுமி வச்சுட்டு இவர் அகாடமியில் சாயங்காலம் ஒரு ப்ரோக்ராம், ராத்திரியில் ஒரு ப்ரோக்ராம், அதில் ஜிஎன்பி பாடினார். அதை கேட்டு ஜிஎன்பி மாதிரியே பாடணும்னு எனக்கு ஆசை. எங்கே கச்சேரி இருந்தாலும் ஜிஎன்பி கச்சேரி விடவே மாட்டேன், பைத்தியம். காம்போதி ராகம் பாடினா அதை கேட்டு வந்து அதே சங்கதியெல்லாம் பிரிக்கா போட்டுட்டே இருப்பேன். அந்த ஃபாஸ்ட் வராட்டாலும் ஓரளவுக்கு அந்த பிரிக்கா போடணும்னு ஒரு ஆசை உண்டு எனக்கு. அது அவர் இயற்கையாக வந்தது அவருக்கு. அதில் புண்ணியம் இருக்கார் ராமச்சந்திரன், அவருக்கு வருது. அவர் எந்த சபையில் பாடினாலும் ஒரே கூட்டம்தான். நான் கூட்டம் வந்துட்டா சங்கீதம் வசதியான்னு கேட்கலாம் சில பேர். கூட்டம் தான் வேண்டியிருக்கு. இப்போ இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே கூட்டம் வருது, அதனால சொல்ல முடியாது. அந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம். இப்போது நான் அந்த அப்போல்லாம் பட்டமாவோட பாடிச்ச பார்த்துருக்கேன். நான் சில பேருக்கு தான் கூட்டம் வரும். இப்போ கூட்டம் வர வைக்கணும்னா பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு வாராவதி இங்கே நின்றுட்டு அப்படி எட்டி பார்த்தோம்னா போகிறோம். எட்டி பார்த்தோம்னா என்ன சார்னுவான், இரியா அப்படின்மா, சொல்லுங்க சார் பெஷாரியா. பின்னா இன்னொருத்தவங்க அவனை கேட்பான், அவனை கேட்டோன்னே இரியா இன்னும் அப்போ பார்த்துருக்கேன் அறிய சொல்கிறேன். இப்படியே ஒரு 4 மணியில் ஒரு 500 பேர் சேர்ந்துருவான். முதல்ல ஆரம்பிச்சிடுவான், அந்த இடத்த விட்டு போயிடுவான். எல்லாரும் என்ன கூட்டம் என்ன கூட்டம் ஆருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இப்போ கூட்டம் எல்லா இடத்துக்கும் தான் வருது. இப்போ நிறைய கூட்டம் ஆகிடுத்து. கூட்டத்தை பார்த்து சொல்ல முடியாது, ஆனால் கூட்டம் வேண்டி கூட்டம் வந்தால் சங்கீதக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். வயது முதிர்ந்த ரசிகர்கள், சங்கீதம் அதிகம் தெரியாத இளம் தலைமுறையினர், இசையை நன்கு அறிந்தவர் ஆகிய எல்லா சாராருக்கும் திருப்தி அளிக்கும் வகையில் அவர் சங்கீதம் அமைந்தது. அவர் சங்கீதத்தில் டல் என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. கச்சேரியில் ஒரு திரில் ஏற்படும்படி பாடியவர். பேகடை, நாயக்கி, வராளி, ஆனந்த பைரவி இந்த ராகங்கள்லாம் நிதானமாக ஸ்லோவாக பாடினதான் அழகியா, போய் வேகமாக பாடுறாளே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அது வேகமாக பாடி அந்த அழகையும் கொண்டு நிரூபித்தவர். அவர் வேகமாக பாடினாலும் அழகு போகாதுன்னு நிரூபித்தவர். மும்மூர்த்தியர் கிருதிகளை சிலவற்றை பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்த பெருமை அவருக்கு உண்டு. பிர்கா என்பது அவருடன் கூடவே பறந்தது. என்ன கிளாரிட்டி, என்ன வேகம்! சின்ன சின்ன பிர்கா இல்லை, அப்படி கிடையாது. ஒரு அரை நிமிஷம் ஒரு பிர்கா அடிப்பார். நான் பார்த்துருக்கேன், அசந்து போயிடுவேன். நான் இல்லை இவ்வளோ நாள் அடிக்கிறாரு, கொஞ்சம் கூட தப்பே வராது, சுத்தமாக. அதுவும் அந்த அம்மா சொன்ன மாதிரி கலீல குரல்ல, ஃபுல் த்ரோட்டல் வாய்ஸில். இந்த வாய்ஸும் சுகம் ஜாஸ்தி. என்னையா பிர்கா பிர்கா பிர்கான்னு ஓயாது பிர்கா போட்டு கிடக்கிறாருன்னு சொல்லுவான். சில பேர் சொல்லுவான், அந்த நாளில் ஒருத்தர் பிர்கா போட்டார், பழசியே பேசியிருக்கிறது சில பேருக்கு பெருமை. அவன் கேட்டே இருக்க மாட்டான், பழசியை பேசிட்டு தான் இருப்பான். அந்த மாதிரி இப்படிலாம் பாட முடியுமா சார்? இப்போ ராமாஜி இறந்து அந்த கூட்டம் வருமா சார் அப்படின்னு எதையான சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரிலாம் இல்லை. எதனா பேசணும்னு சில பேர் குத்தம் சொல்லிகிட்டே இருப்பா. அந்த மாதிரி இல்லை, அவருடைய பிர்கா வசதி தான். அவர் சங்கீத உலகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியது என்பதில் சந்தேகமே கிடையாது. என்ன மறுமலர்ச்சின்னு சொல்றீங்களா? கச்சேரியில் கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணிப்பா சில பேர். இன்னும் வள்ளி அப்புறம் வந்த உடனே அப்படி பிரமாதமாக அப்படி இந்த மைக் சரியாது அதெல்லாம் பண்ணவே மாட்டார். ஆவலோட ஜனங்கள்லாம் காத்துருக்காளே, அதான் ராமச்சந்திரன் கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன். ஆவலோட ஜனங்கள்லாம் காத்துருக்காளே, அவளுக்கு வந்த உடனே அள்ளி கொடுக்கணும். சாதம் போடுறேன் பசியெல்லாம் போன சாப்பாடு போட்டு என்ன பிரியாணி சொல்லுங்க. அந்த மாதிரி தான் இது. ஆசையாக ஜனங்கள் வந்த உடனே பாட வேணாமோ, அந்த மாதிரி வந்த உடனே பாடுறவர். அந்த மாதிரி இந்த கலாச்சாரம்லாம் பண்ணுறவர் இல்லை. இப்போ அதெல்லாம் தேவைப்படுறதுன்னு நினச்சின்னு பண்ணுறா. அது தேவை எந்த நாளுக்கும் தேவையே இல்லை. உண்மையாக இருந்தால் அதுவே போடும். இதில் அவரை பற்றி சொல்லிச்ச பாருங்க, 3 பேருக்கும் பக்கவாத்தியம் ஆக்கிரவா, கஞ்சராவாக இருந்தாலும் சரி, கட்டமாக இருந்தாலும் சரி, மிருதகமாக இருந்தாலும் சரி, பிடிலாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ரேட்டு கொடுக்கணும்னு நினைச்சவர். அதை கொண்டு வர ரேட்டை ஜாஸ்தி ஆக்கினவர் அவர் தான்.
ஊருக்கெல்லாம் எழுச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி, அதுக்கும் எழுச்சவன் ஸ்கூல் வாத்தியார், அதுக்கும் எழுச்சவன் சங்கீத வித்வான். ஆனால் என்ன ஒரு தேங்காய் மணி கொடுத்தா வாத்தியார் அந்த சங்கீதக்காரன் பாட்டு போகிறான். ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி சொல்லிட்டா எண்ணெய் தேய்ச்சுட்டு பாட்டு போடுவான் அப்படின்னு இருக்கப்படாதுன்னு நினச்சவர். இந்த மாதிரி நிறைய எல்லாருக்கும் பணம் வாங்கி கொடுத்தோம். 3000 ரூபா வாங்கினாரா, மிருதங்காலுக்கு 1000, பிடிலுக்கு 1000, அந்த மாதிரி கொடுத்தவர், அந்த மாதிரி குளிர்ந்தவர். அது ஒரு பெரிய சமாச்சாரம். இப்பவும் சில பேர் இருக்கா, தான் வாங்கிட்டோம் என்னால் தானே உனக்கு கச்சேரி நடக்கிறது, இதுக்கு மேலே நடத்த உனக்கு ரேட்டு அப்படின்னு சொல்லிடுறான். அந்த மாதிரி இல்லை. அப்புறம் மிருதங்கக்கார பிடில்காரர் ரசிக்க வேணாமோ, அவன் என்னமோ வாசியிருக்கான், இவன் பாட்டுக்கு பாடிட்டு இருப்பான். அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் பாருங்க, நல்ல டால் பர்சன், நல்ல ஃபேர் கம்ப்ளெக்ஷன். என்னடா அழகை பற்றி பேசுகிறாருன்னு நினச்சிக்கலாம். நீங்கள் மேடையில் என்ன அழகுன்னு தானே வேண்டியிருக்கு, கோரமாக இருந்தால் என்ன இல்லையே, ஒரு பர்சனாலிட்டி வேண்டியிருக்கேன். நல்ல ஒசரம், அப்போ குடுமி வச்சுன்னு இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். அப்போ வச்சுன்னு அழகாக இருந்தார், இவரே குடுமி வச்சுன்னு பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருப்பார். ஏன்னா காஞ்சிபுரத்தில் பொன்சாமொழியார்னு ஒருத்தார், அவர் என்ன பண்ணார், ஆற்றுல ஒரு கல்யாணம், ஒரு சங்கீதம் அவ்வளோ தெரியாது, யாரையோ கூப்பிட்டு கோபாலன்னு ஒரு ஐங்கர், அவருக்கு ரொம்ப ஜிஎன்பி பாட்டுன்னா மகா பைத்தியம். அவர் என்ன பண்ணார், இவர் வந்து கேட்டார், ஏன் உங்களுக்கு தான் சங்கீதக்காரெல்லாம் நிறைய தெரியுமே, நல்லவா ஒருத்தர் சொல்லுங்களேன் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், ஜிஎன்பியை சொன்னார். சொன்னோடனே அது வேணாயா, பொம்மநாட்டியா சொல்லியா, கண்ணுக்கும் குளுத்தியா இருக்கும் அப்படின்னாரு. ஆம்பளை வாய் தந்துட்டு கையும் காலி ஆட்டி தடா கண்ணா அப்படின்னு பாடுறாங்க, வானாயா அப்படின்னு. இல்லை அந்த மாதிரி இல்லை, இந்த ஜிஎன்பி போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா பாடுவார். சரி நீ சொல்கிறீங்க நான் போடுறேன் சொல்லிட்டு போட்டேன். அவர் என்ன பண்ண, கச்சேரி விட்டு எழுந்தே போகிற கல்யாணத்தில். என்ன சாட்சாத் ராமர் மாதிரி என்ன அழகாக இருக்காரு அந்த மனுஷன், பாடுறது எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு. மிருதங்கம் புட்டில் சவுடையா புட்டில் மணியர் மிருதங்க அன்னைக்கு ஒரே கலாட்டா பார்த்தாரு, அசந்து போட்டார். இந்த மாதிரி கச்சேரியே அவர் கேட்டதில்லை, நான் இந்த மாதிரி கேட்டதே இல்லையா. 3 பேர்னா சேர்ந்து பாடுறாங்கோ, அவர் வாசிக்கிறான்னு சொல்ல, மணியர் வாசிக்கிறான்னு கூட சொல்லவா, இவங்க 3 பேரும் சேர்ந்து பாடுறாங்கய்யா. அவரும் அழகா இருக்காரு, பொம்மநாட்டி கூட அழகா இருக்காரு அவரு அப்படின்னு. அதனால பர்சனாலிட்டி வேண்டும். அங்க பக்கத்தில் இவரும் மாமரத்தில் இருந்து அடிக்கடி வீடை மாற்றிடுவார். அங்க அவரை பார்க்க போயிருந்தேன். போனாக்கா, டே பாலு, டிஆர் பாலு சிஷ்யன், பாலு நேற்று ஜெயராம ரொம்ப ஆனந்தமா பாடினான்டா, இதை வந்திருக்கான் பாடுறா, அவன் வாய்ஸில் பிற்காவும் பேசுறது கமக்கும் பேசுறதுன்னு சொன்னார். அவ்வளோ பெரிய மேதை, பெரிய வித்வான். அவர் வாயால் என்னை வந்து ஒரு சின்னவனை இந்த மாதிரி கமக்கமும் பேசுறது பிற்காவும் பேசுறது சொன்னதை நான் என்றைக்குமே மறக்கிறதில்லை இல்லையா. அவர் மனசு வந்து பாலுக்கிட்ட சொல்கிறார். அப்போ அவர் கமக்கத்து மேலே அவருக்கு எவ்வளோ ஆசைன்னு தெரியும். அவர் சொல்கிறார், அவர் வந்து தீட்சித கீர்த்தி மாதிரியே தோடியில் ஒரு கீர்த்தனை பண்ணிருக்கார். அதை அவர் நீ பாடுவார்னு நினைக்கிறேன், பாடமா அவருக்கு. அதனால அவர் ஃபாஸ்ட்டாக அவர் வாய்ஸில் வந்தது, அதனால ஃபாஸ்ட்டே பாடிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு ஸ்டோ மேலே ஆசை இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்ம தேசத்து பாட்டில், நம்ம கர்நாடக மியூசிக்கில் இந்த கமக்கம் வந்து தான் சங்கீதத்தையே கெட்டுத்துன்னு ரொம்ப பேர் சொல்கிறா, தொண்டையே கெட்டுப்படுன்னு சொல்கிறா. அது வேசமாக, அப்புறம் அதெல்லாம் விடுங்க. அது ரொம்ப எனக்கு பெருமை. இதில் கம்போசர்னு எடுத்துனீங்கன்னா ரொம்ப அழகான கீர்த்தனை எல்லாம் பண்ணிருக்கார், மரணங்கள் பண்ணிருக்கார், தில்லானா கூட பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 250-300 கீர்த்தனை பண்ணிருக்கார். என்னமோ நான் கீர்த்தனை பண்ணிருக்கேன், நீங்கள்லாம் பாடணும் அப்படின்னு பிரச்சாரமே பண்ணது கிடையாது. நானே இவ்வளோ தூரம் அவரோட பேசியிருக்கேன், ஒரு தடவை கூட அவர் சொன்னது கிடையாது. அவர் நம்ம அந்த அதெல்லாம் உத்தேசம் நாம தான் அதை நிறைய பாடணும்னு எனக்கு ஆசை. நீங்களாம் நிறைய பாடணும், எனக்கும் சொல்லி கொடுத்தா நான் சொல்லித்தரேன் நிறைய. என்ன ஒரு சின்ன பாட்டு பண்ணிட்டு ஒரு கம்போசர் வந்தார். அந்த பால சுப்பிரமணியனுக்கு தூது நீ சொல்லுவாய் பஞ்ச வர்ண கிளியே. எல்லாம் மயிலே மயிலே கஷ்டம் இருக்கு, நான் கிளி போட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு. அதுவும் என்ன கிளி போட்டேன், பஞ்ச கிளி போட்டேன் பாருங்க, எப்படி கல்பனை என்று அப்படின்னு ஒரு கம்போசர் வந்து சொன்னார்.
அப்படிலாம் அவர் பெருமைப்பட்டுக்கல. அவருடைய கீர்த்தனை தான் ரொம்ப மறிவே வரு மினிலாம் பாடுவது. இந்த நீ தயாராதானே ஆந்தோலிக்கா வரலாம். நிச நீ நிதம நிதம தமரி மரி சரி சரி மா பனி சரி மரி சனி தம் பனி சநாத ரூப. தொண்டை எனக்கு கொஞ்சம் கட்டிட்டு இருக்கு, பாட முடியல. நிதம ரி ம ப ச நிதம ப நி ரி ம ப நி சரி ச ம ரி நிதம் ச நிதம ப நி ச ரி ரி ம நி நி ரி ம ம நி ரி ரி ம நி ரி ரி ம ம நி ரி ம ரி ச நிதம் ரி ம ப நி சநாத ரூப. இவ்வளோ அந்த சேர்க்கைலாம் இவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய மியூசிஷியன். உள்ளவர் அப்பேற்பட்டவருடைய ஞாபகார்த்தத்தில் இன்னைக்கு எனக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த ராகத்திரனிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பெரிய மேதையை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. இருந்தாலும் அவர் மேலே வச்சிருக்க ஆசையினால் நான் இன்னைக்கு பேசியிருக்கேன். சந்தோஷம். நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு ஏற்கனவே மேடையில் இப்போ ஜாஸ்தி பேசி அனுபவம் கிடையாது. அதுவும் ஸ்ரீ ஜெயராம் ஐயரோட ரொம்ப டீட்டெயில்டாக பேசி ரொம்ப நல்லா பேசிட்டார். இதுக்கப்புறம் மறுபடியும் நான் அதே சொன்னதே திருப்பி சொல்கிறதா என்ன பேசுறது எனக்கு தெரிய கூட இல்லை. இருந்தாலும் சிலது அது அவரை பற்றி சொல்லணும்னு ஸ்ரீமதி பரிமளம்மா நீ கேட்டுண்டா. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சிலது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவள்லாம் சொன்ன மாதிரி அவள் கச்சேரி எல்லாரும் ரசிக்கக்கூடிய கச்சேரி. அவர் எல்லாருக்கும் பிடிக்கும்படி பாடுவார். கம்பீரமான சங்கீதம். என்ன அபிப்பிராயத்தில் நான் சொல்லுவேன், ஒரு ராஜ சங்கீதம். அவர் சங்கீதம் அவ்வளோ வசதியான சங்கீதம். அதில் நான் இன்னொன்று கூட கேள்விப்பட்டிருக்கேன். சில கல்யாண தேதிகள் கூட அவர் கச்சேரி வேணுங்கிறதுக்காக தேதியை மாற்றின்னு இருக்கான்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவர் பக்கவாதிக்காரால் அவளுக்கு தகுந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்து எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி மனசார அவர் வயலின் மிருதங்கம் எந்த வாத்தியமாக இருந்தாலும் அவர் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி எல்லாரையும் உற்சாகப்படுத்துவார். அதில் ரொம்ப வசதி அவர். ஏன்னா பக்கவாதிக்காரர்களுக்கு பாடகா எவ்வளோக்களோ உற்சாகம் படுத்துகிறாளோ அவ்வளோக்களோ பக்கவாதியும் சோபிக்கும். அவள் கொஞ்சம் உற்சாகப்படுத்தினா தான் பக்கவாதிக்காரை சோபிக்க முடியும். ஸோ அவர் ரொம்ப அதை பண்ணியிருக்கார். அது முதல்ல கச்சேரி நான் வாசிச்சது என்னோட 14வது வயசில் 1951 நான் முதல்ல வாசித்தேன். எங்கள் ஆற்று கல்யாணம். அப்போ அவர் பாட சொல்லி என்னை வாசிக்க வச்சா. அப்போ என்னென்னா அவள் ஆற்றுக்கு போயிருந்தேன். ஒரே ஒரு பாட்டு வாசித்து காமிக்கணும்னு நான் போயிருந்தேன். ஏன்னா அவர் என் வாசிப்பு கேட்டதில்லை. நான் சின்ன வயசு ஆச்சேன்னு கொடுத்துக்கா ஆற்றுக்கு போயிருந்தேன் நான். ஸோ அப்போது ஸ்ரீமான் பாலு டிஆர் பாலு அவர் கூட இருந்தார். ஸோ ஸ்ரீ ஜீன் என்ன சொன்னார்னா, பையனை எதுக்கு ஐஷன் வந்தாள் நீங்கள்? எங்கள் சித்தப்பாடு சொல்கிறார், நீங்கள் ஏன் ஐஷன் வந்தாள் பையனை? பாலு சொன்னால் போராதா? அவன் நன்னா வாசிப்பங்கிறது பாலு சொன்னால் போருமே, நீங்கள் ஐஷன் வந்திருக்கே வேண்டாமே பையனை அப்படின்னு சொன்னார். அவ்வளோ அப்போவே அவளை என்கரேஜ் பண்ணார். 14வது வயசில் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு ஒரு பெரிய வித்வானுக்கு வாசிக்கிறமேங்கிற பயமே இல்லாதக்கு என்னை அப்படி அரவணைச்சி அவ்வளோ இது பண்ணார். கொஞ்சம் கூட எனக்கு பயம் தெரியாமல் அவர் பார்த்துட்டார். அதுக்கப்புறம் கோபாலபுரம் சங்கீத சபாவில் வாசித்தேன் 1952. அப்புறம் 53 அதை மறக்க மாட்டேன். கல்கட்டா நான் வெளியூருக்கு அவருக்கு வாசித்ததே இல்லை அதுக்கு முன்னாடி. ஸோ கல்கட்டாக்கு என்னை ஐஷன் போனார். ஸ்ரீ பழனி சுப்பிரமணிய பிள்ளை மிருதங்கம் அதுக்கு அந்த கச்சேரிக்கு. ஸோ அது மறக்க முடியாது. கல்கட்டாவில் என்னை ஐஷன் போய் முதல்ல ஐஷன் போய் எல்லாருக்கும் என்னை அறிமுகப்படுத்தி இந்த பையன் ரொம்ப நானா வாசிப்போன்னு சொல்லி கச்சேரி கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்து நன்னா வாசிக்க பண்ணார். அங்கே அன்னைக்கு பெரியவர் கூட எனக்கு இங்கே வந்திருக்கார், ஒரு மாமா வந்திருக்கார். ஸோ அப்படி பண்ணார். எல்லாரையும் அப்புறம் என்கரேஜ் பண்ணுவார். கச்சேரி பாடினாக்க அப்போல்லாம் 3.5 மணி நேரம் கச்சேரி நடக்கும். எல்லா ராகம் சுரம் வயலின் நல்லா டீட்டெயில்டாக வாசிம்பார், சுருக்கி வாசிக்காதேம்பார். அப்புறம் கச்சேரி ஆரம்பித்து ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே மிருதங்க தனியாக அர்த்தம் கொடுப்பார். தனியாக அர்த்தம் கொடுத்து அவளை அப்படி உற்சாகப்படுத்துவார். ஸோ அது எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு ஸ்தானத்தை அவர் சங்கீதத்தில் அது பண்ணிட்டார். அது மறக்கவே முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் ஸ்ரீ டி.கே. மூர்த்தி எனக்கு சொன்னார். என்னென்னா,
ஒரு கச்சேரி வெளியூருக்கு போயிருக்கா அவள்லாம். ஸ்ரீ ஜிஎன்பி பாட்டு, ஸ்ரீ டிஎன் கிருஷ்ணன் வயலின், ஸ்ரீ டி.கே. மூர்த்தி மிருதங்கம். ஸோ அவள் கச்சேரி போயிருக்கா. கச்சேரி முடிஞ்சுது, வெளியூரில் கச்சேரி முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஸ்டேஷன் போயிருக்கா. ஸ்டேஷன் போனால் அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறார், பக்கவாதிக்காரருக்கு பணம் கொடுக்குறார். ஸ்ரீ ஜிஎன்பி அதில் முக்கியமாக அது ஒஸ்தியான விஷயம், அது கவனிக்கணும், அதுக்காக சொல்கிறேன் இதை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஸ்ரீ ஜிஎன்பி, அந்த கச்சேரி ஏற்பாடு பண்ணவா பேசின பணத்தை விட கூட கொடுத்துருக்காப்பா. பக்கவாதிக்காரர்கிட்ட சொல்கிறார் அவர், பேசின பணத்தை விட கூட கொடுத்துருக்காப்பா. ஸோ அந்த பணத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து எடுத்துக்கணும். அது ரொம்ப ஒஸ்தி, அது மறக்க முடியாது. அந்த இது அது எல்லாருமா எடுத்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை எல்லாருக்குமா கொடுத்து பண்ணாராம். அது அந்த மாதிரி எவ்வளோ சொல்ல அவரை பற்றி. தனக்குன்னு ஒரு ஸ்தானம் வச்சுட்டு போயிட்டார். என் அனுபவத்தில் எனக்கு நான் பாடினாலும் சரி வாசித்தாலும் சரி, அவரை நினைக்காம நான் நிறையா சங்கதி வாசிக்க முடியாது, பாடவும் முடியாது. என்னால் எனக்கு அவ்வளோ பிடிச்ச பாட்டு என் மனசில் பதிஞ்சிருக்கு. அது ரொம்ப வசதியான விஷயம். எல்லாரை பற்றி இந்த மாதிரி விழாலாம், இந்த மாதிரி பெரியவா விழாலாம் நிறையா நடக்கணும். ஏன்னா பெரியவாளோட விழாலாம் நடந்தால் தான் நம்ம எல்லோரும் அவளை பற்றி நினைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். ஸோ நிறைய இந்த மாதிரி விழாலாம் நடக்கணும். ஸோ ரொம்ப எல்லோரையும் கேட்டுக்கிறேன். ஸோ என்ன பேசின சொன்ன ஸ்ரீமதி பரிமளா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நமஸ்காரம். 2 ரசிகர்கள், ஜிஎன்பி ரசிகர்கள், டி.கே. சேதுராமன் அவர்களும் உமா மகேஷன் அவர்களும் பேச விரும்புகிறார்கள். வரும்படி அழைக்கிறேன். ஸ்ரீ ஜிஎன்பி ஜீவன்களில் சகலமும் அடங்கின பிரம்மாண்டமான அது சங்கீதம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் அவருடைய சங்கீத கச்சேரியில் பந்தா அமையறத சுருக்கமாக சொல்கிற போது, ஒரு உதாரணத்துக்கு எப்போதுமே அவர் பெரிய மகாவித்வான ஆனப்புறம் கூட வர்ணத்தை விட மாட்டார். ஒரு சாதாரண மோகன நின்னு கோரி வர்ணம் எடுத்துப்பார். அதில் சன்னு தங்க ஸ்ரீ அங்கே ஒரு அழகாக கொடுத்து அதை பண்ணி அதையும் பாடுவார். அப்புறம் இப்படி இத்தியாதிகள்லாம் வரும்போது அடுத்த ஒரு விநாயகர் என்ன பண்ணால் சொல்கிற போது அநாத ரட்சக அநாத, அந்த அநாத பாருங்க, அனாதே விட்டுட்டு விட்டார் நம்ம எல்லாரையும். இதை நான் வந்து முதல்ல ஆரம்பிக்கணும்னு பார்த்தேன். ஆனால் அது மே 1 இருந்தால் இதை சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் நின்று கோரியும் எடுத்துட்டேன். இப்படி எடுத்து அப்புறம் இத்தியாதிகள் வரும்போது ஒரு ஞான மசகராத அந்த நிறவல் ஆர் அது மாற்றி போட்டார்னா வேறு ஏதாவது ஒரு மீனாட்சி மேம்பதம் தூக்கி அங்கே அந்த சரணத்தில் ரொம்ப அழகாக எடுத்து பாடுறது. இப்படி வந்துட்டு இருக்கிற போது நடுவில் கச்சேரியுடைய மத்தியத்துக்கு வரும்போது ஒரு பெரிய கீர்த்தனை எடுத்து ஒரு மனசு சுவாதீனமை எல்லாம் ரொம்ப அழகாக பாடிட்டு இருக்கிற போது கிரியேட்டிவிட்டி. இந்த இந்த சங்கீதத்துக்கு சம்பிரதாயம் முக்கியம். ஏன்னா இது தெய்வீக சங்கீதம். அந்த சம்பிரதாயத்தை விடவேப்படாது. அந்த சம்பிரதாயத்தில் கிரியேட்டிவாக பண்ணினா அந்த நாளில் ஒருத்தர்னா ஜிஎன்பி ஒருத்தர் தான், அது சந்தேகம் இல்லை. அது இப்போவும் நினச்சி நிற்கிறது. இந்த சம்பிரதாயம் இல்லாத ஏதோ கிரியேட்டிவாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏதோ பண்ணிடலாம் மன மாதிரி தோணாது. ஒரு நாள் பொறுமையான தோன்றபடி அப்புறம் கேட்குறது தோண மாட்டேங்கிறது. அந்த மாதிரிலாம் ரீதியில் நடக்கிறது. அப்புறம் இதை சொல்கிற போது ஆமாம், அவரது இங்கிலீஷ் மியூசிக்கே தான். எப்படின்னு கேட்டாக்க ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர் எல்லாருக்கும் தெரியும். ஏதோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் சங்கராபரணத்திலேயே கொஞ்சம் சொல்லுவாத. அப்படி இருக்கிற போது அவரே பிரசித்தமாக அதை சொல்லியிருக்கார். அப்படி இருக்க அதை அடிப்படையாக கொண்டு பாடுற போது அவருடைய பேக்ரவுண்ட் ஆஃப் நாலேஜ் இன் லிட்ரேச்சர் அண்ட் ஆல் தட் வச்சுன்னு பேஸ் பண்ணி பாடினார். அதை தவிர சம்ஸ்கிருதம் அதுவும் அமைஞ்சது. உச்சரிப்பு எவ்வளோ அழகான உச்சரிப்பு. இப்போ எடுத்தனா நிதிசால சுகமா, சரி அதுலேயும் ஒரு கிரியேட்டிவ் பார்க்கல. எல்லாரும் மமத பந்தன யூத்த நரஸ்தூதி சுகமா நிறவப்பட்டு சுமதி அங்கே படிப்பார். அது கிரியேட்டிவிட்டி. இந்த மாதிரி இவ்வளோ அழகாக நிறையா பண்ணிட்டு இருந்தவர். அதனால அந்த இதெல்லாம் அவங்கள்ட்ட சேர போது அதை ஒருங்கே சொல்கிற போது அவருடைய ஐடியாஸ் தான் அப்படி நிறையா போட்டிருக்கார். சரி, ஸ்ரீ டி.கே. சொன்ன மாதிரி நான் ஒரு பல்லவி பற்றி சொல்கிற போது ஷார்ட்டாக அந்த காம்போதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கச்சேரிக்கு ஒரு ராகம் தானத்திலிருந்து PhD லெவல் பர் அது ஏதோ சொன்ன ஸ்ருதி கூட அதில் போட்டிருந்தேன். நான் அவரை பற்றி எழுந்த போது எடுத்தும்போது அதை முக்கியம் பாடி ஆகணும். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கச்சேரி ஒரு பல்லவி பாடம். அதை எம்எல்ஏ கடைப்பிடிக்கிறா, வெள்ளம் கடைப்பிடிச்சுட்டு இருக்கா டைம் இருக்கிற காலத்தில். அப்போது அந்த ஒரு பல்லவி எடுத்தோன்னா ஒரு தினம் தஞ்சாவூரில் கேட்குறேன், ஸ்ரீ ரகு நிறையா வாசிச்சிருக்காரு இந்த மாதிரி பல்லவிகளுக்கு. அவருக்கு வாசிச்சபோது
இல்லை ஈசனை காண என்ன அப்படின்னு அங்கே ஒரு ஆயுதாளத்தில் போட்டு பாடியிருப்பார். மறுநாள் அங்கே போனால் கண்ட திருவிடையில் போடுவார் அந்த பல்லவியை, அந்த வேர்ட்ஸே எடுத்துட்டு போட்டு பாடுவார். அவ்வளோ பிரசித்தமாக அமையும். போட்டு ஒரு பல்லவி ராகம் மாதிரி அதுலேயும் ஒரு ஏதோ குர்ஜரி இதுன்னு விட்டாரு. அதான் இவர்கிட்ட ஸ்ரீ ராமச்சந்திரன் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், ஒரு சிந்து பிரிவாகட்டும் பெரிய ராகங்களாக எடுத்து பாடுவார். அதை ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ராக மாளிகைன்னு ரொம்ப அழகாக பாடுவார். ஒரு ஹிந்தோம் இந்த மாதிரி நிறைய இது மாதிரி பாடிட்டே இருப்பார். ஒரு துக்கடான்னு வரும்போது எங்கேயோ 1950s அப்போ நான் அவருக்கே தெரியும் வந்துட்டேடா அப்படிங்கிற கச்சேரிக்கு. ஏன்னா இவ ரசிகர்னு சொன்னால் வாஸ்தவம். அவருடைய அசோசியேஷன் ஒரு சுருக்கமாக சொல்கிற போது இந்த பேலஸ் ரோடில் இவாத்தில் அந்த 1950s 60s நான் அவர் உடஞ்சில இருந்து அப்போ நான் போய் பார்த்து பேசிட்டு போது வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன். நான் எந்த பற்றி சொன்னேன்னா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்போல்லாம் அவருக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுத்து. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் பின்னாடி நிறைய படப்படி நாங்களாம் கேட்கறது இருக்குது அப்படின்னு. இதைத்தான் கெஸ்கர், அப்போ பிவி கெஸ்கர் தான் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர். இதுதான் கெஸ்கர்னு சொல்கிறார். நீ 1 மணிக்கு வந்துட்டு போய்ட்டு ஏஆருக்கு அப்புறம் வர வேண்டாம்னு சொல்கிறார். அப்போ டேபிளில் ஒரேடியாக ஒரு இதெல்லாம் வச்சுட்டு தெலுங்கு கீர்த்தனம் வச்சுன்னு பண்ணிட்டு இருக்காரு. நாவரூப சுந்தரி எழுத்தாப்பில் வாரத்தில் பண்ணிட்டு இருக்கிற போது இதான் சொல்கிறாரு. நான் மட்டும் சொன்னேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா வந்துடுறேன்னு. அப்போது பல பந்தங்கள் இருக்குயா, நான் எப்படி சம்பாதிக்க முடியும் போகணும் தான் அவருக்கு எல்லாத்துக்கும் இருந்தார். இப்படியே சொன்னார். ஐ விஷ் டேப் ரெக்கார்ட் பட் அப்போ சரி வரல. இப்போ அதெல்லாம் அவர் இருந்தாலும் அப்போ அவர் பேச்சில் போய் டேப் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? இருந்தாலும் நான் சொல்ல வரேன். அதனால ரசிகர்கள் பெருமையில அவரோட அசோசியேஷன் நிறையா அங்கே நான் இருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மதுரையில் ஒரு ஐஏஎஸ் கல்யாணத்தில் இவ கச்சேரி ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு தெரியுதுன்னு கொஞ்சம் ஜிஎன்பியை கராரப்பிரியா பாட சொன்னேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய பேரை அவர் கராரப்பிரியாவை பிரசித்தோன்னு அவர் பேரை சொல்லி அவள் பாடினப்புறம் நான் கராரப்பிரியாவா அப்படின்னார். அவருடைய மேக்கனிட்டை காமிச்சாரானா இன்ஸ்பைட் ஆஃப் அப்போசிஷன். அப்போ எப்படி சொன்னார் சொல்லிட்டு பாடினார்னா அன்னைக்கு ராமானுஜம் பாடினா நினைக்கிறோமா பாடினார். அதை இந்த மாதிரி பிரசித்தம் எல்லாரையும் இது பண்ணி அவள் சொன்ன மாதிரி பக்கவாத்தியங்களில் ரொம்ப அமெரிக்கா வச்சுட்டு சொல்கிறது எல்லாரையும் அனுசரித்து ஆச்சுட்டு இவர் ஸ்ரீ ரகு சார் கேட்க வேண்டாம் நிறையா வாசிச்சிருக்கார். சொன்ன மாதிரி சந்திரசேகர் மாஸ்டர் கொஞ்சம் கேட்டிருக்கேன். இந்த அந்த மாதிரி நிறைய இருந்ததில் அவர் சுருக்க தான் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டார். இருந்தாலும் நிறைய சிஷ்ய கோடிகளில் இப்போ சொன்ன மாதிரி எம்எல்வி ஸ்ரீ ராமச்சந்திரன் இந்த மாதிரி கல்யாணம் நிறைய வந்து இருக்கு. பாட்டு நினைச்சா ஏன்னா இந்த சங்கீதம் சொன்ன மாதிரி இருக்குது. தெர் இஸ் நோ டெத் ஃபார் திஸ் மியூசிக் அட் ஆல். இன்ஃபேக்ட் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் எவ்வளோ பேர் நிறைய பாட்டு வந்துட்டு இருக்கா நம்மளாம் பார்க்குறோம் கேட்குறோம் ஆனந்தமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற போது இது நிச்சயம் அவருடைய ஞாபகம் பண்ணுறதுல எல்லோரும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ராகத்திரையினையும் எல்லாரையும் ராமச்சந்திரன் வித்வான்கள் எல்லாரையும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கூடியிருக்கிற பெருமைமிக்க ரசிகர்களுக்கு என் வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மகாமேதை ஸ்ரீ ஜிஎன்பியை பற்றி என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. எனக்கு பேச்சு வரவில்லை. இருந்தாலும் 1-2 வார்த்தைகள் பேசி முடித்துவிட்டு ஸ்ரீ ராமச்சந்திரனின் கச்சேரிக்கு குறுக்கே நிற்காமல் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். தி மெக்னானிமிட்டி ஆஃப் ஜிஎன்பின்ட்டு எனக்கு முன் பேசியவர்கள் சில சொன்னார்கள். ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி கோயிலோனில் when I was working in a bank, அவர் அந்த வட்டாரத்தில் எங்கே வந்தாலும் என்னை இல்லாமல் கச்சேரி பண்ண மாட்டார். இப்போ ராமச்சந்திரன் இப்போ புதுசாக அவர்கிட்ட சிஷினா வந்து சேர்ந்த புதுசு. அன்று அவருடைய உடல் நிலைமை மகா மோசமாக இருந்தது. ஒரு அரை மணி நேரம் பாடுறதுக்குள்ளாலே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அன்று என்ன ஆச்சென்றால் ஒரு 2 மணி நேரம் பெரிய மழைன்னா தாங்க முடியாது. அப்படி கேரளத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, அப்படி மழை பெய்யுது. மழை பெய்த ஒன்று அங்கே எப்படின்னா இந்த கோவில் வட்டாரங்கள் எல்லாம் கச்சேரி பண்ணோம்னா மினிமம் 4 hours பாடணும். இப்போவும் அதே சம்பிரதாயம் நடந்துட்டுருக்கு. அவருக்கு இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் பேட் ஹெல்த் அவர் அன்னைக்கு பாடிண்டே இருந்தார். ஃபார்ச்சுனேட்லி அந்த மழை அவரை அந்த காப்பாற்றிது. அது முடிந்து உடனே அன்னைக்கு கல்யாணி பாடின்னு இருக்கும்போதாக்கு இந்த சம்பவம் நடந்தது. அப்புறம் மழை முடிந்த உடனே அந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்து கச்சேரி தொடங்குன்னு சொன்னோம். அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன், சார் வேண்டாம் சார், இன்றைக்கி வேண்டாம், நீங்கள் பாட வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லைடா, அவள் இவ்வளோ ஆசைப்பட்டு கூப்பிட்ருக்கா, நான் பாடாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. சரி எதுக்கும் அப்படியானா நீங்கள் மெயின் ஒரு பெரிய பாட்டு ஒன்றும் பாட வேண்டாம். அவர் இந்த கண்ணனே என் கணவன் ஒரு சின்ன உருப்படி பாடு ரொம்ப அழகாக இருக்கும்.
நிறைய பேர் பாடுறா இப்போது. இன்றைக்கும் அது யார் பாடினாலும் நல்லா இருக்கு, அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கார் அந்த பாட்டை. அது பாடிட்டு கச்சேரியை முடித்த உடனே மங்களம் பாட்டார். ஒன்று தான் சாமி அதை 4 மணிக்கு ஒரு நாள் எங்களுக்கு குறைஞ்சிருது. 4 மணி நேரத்துக்காக நாங்கள் பாடத்துக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் வந்திருக்கோம், பணம் தந்திருக்கோம், போவோம் முடியாது, இப்போ கச்சேரி இன்னும் பாடணும். என்னப்பா இந்த மாதிரி பண்ணுற, அவர் மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, அவர் இவ்வளோ ஆத்மார்த்தமாக இவ்வளோ தூரம் பாடியிருக்காரு, இருந்தாலும் அது எவ்வளோ அழகாக இருந்தது, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேள் அப்படின்னு. சரிடா ராஜா பேசாமரு, அவள் எவ்வளோ பணம் கேட்டிருக்கா, இந்தாப்பா நீங்கள் பேசின பணத்துக்கு அன்றைக்கி அவருக்கு மட்டும் 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தார். அந்த காலத்தில் சம்டைம் இன் 1964 அவர் அந்த ட்ரிவேண்ட்ரம் காலேஜில் பிரின்சிபாலாக வந்த புதுசில் 1000 ரூபாய்க்கு 500 ரூபா திருப்பி கொடுத்தார். நான் ஒரு வித்வான் இந்த மாதிரி பணத்தை திருப்பி கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டதிலே ஒருவேளை அந்த மாதிரி இருந்தது. அன்று பூரா நான் தூங்கவே இல்லை, ஏன்னா இப்படி ஒரு மனுஷர் இருப்பார் இருந்துட்டு. அப்புறம் நான் அவரை பற்றி நிறைய பேசணும், நான் பேசிகிட்டே இருப்பேன், நான் அவருக்கு இடைஞ்சலாக இருப்பேன். ஒரே ஒரு இந்த சமாச்சாரம் மட்டும் சொன்னதுனால அதை சொல்ல வேண்டி வந்தது. அவரோட மெக்னானிமிட்டி எமங் மியூசிஷியன்ஸ். அதே மாதிரி புற வித்வான்களை பற்றி ஒரு குறை சொல்ல மாட்டார். கரகரப்பிரியா பற்றி இப்போ ஒரு சொன்னார் நம்ம நண்பர் ஒருத்தர். கரகரப்பிரியா நான் பாட சொன்னேன் ஒரு தரம் ட்ரிவேண்ட்ரம் வந்த உடனே, ஏண்டா இந்த மாதிரி வந்து யூ ஆர் புட்டிங் மீ டு ஆக்சுவலி அன்டிசைரபிள் கொஸ்டின்ஸ் என்றதையோ சொன்னார். இல்லை சார் எனக்கும் கேட்கணும் சார் கரகரப்பிரியா பாடணும். அவர் ஏதோ ஒரு கீர்த்தனம் ஒரு மெட்டு போட்டிருக்கார், சொன்னதெல்லாம் மறந்தாரோன்னு ரொம்ப அழகாக போட்டிருக்கார். அவர் பாட மாட்டார், ஆனால் ஜாஸ்தி பாட மாட்டார், நிறைய பேர் பாடுறார். கரகரப்பிரியா ராகந்தானம் பல்லவி பாட வச்சேன் நான், அந்த பெருமை எனக்கு உண்டு. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கலன்னோ தெரியாது, ஆனால் அது இட் வாஸ் இன் a டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அந்த ஸ்டைலுக்கு ஈடு அந்த ஸ்டைல் தான். இன்னும் நிறைய பேர் கரகரப்பிரியா நன்னாகவே பாடுறா, இன்றைக்கும் பாடிட்டு இருக்கா, இல்லை சொல்லலை. ஆனால் ஜிஎன் சார் கரகரப்பிரியா ரொம்ப ஒஸ்தியான கரகரப்பிரியா, அதை பற்றி சந்தேகமே இல்லை. நான் எங்கே வேணாலும் அடித்து சொல்கிறேன். பாவம் இல்லை செலவா சொல்லிட்டே இருக்கா. ஏன்னா ஒரு நாட்டை புரிஞ்சு இன்றைக்கி தான் இப்போ நான் ராமச்சந்திரனுக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னேன், ஒரு ராகதனம் மலையை பாட்டிருக்கார் எங்கிட்ட இருக்கு. எப்படி பாவம், என்ன பாவத்தோட பாட்டிருக்கார். அதே மாதிரி அந்த மரியாதை கதையா, அதெல்லாம் பாவம் இல்லையா அந்த பாட்டில். ஸ்பீடு இருக்குது, பாவம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரொம்ப ஒஸ்தியான சங்கீதம். அதை பற்றி அவ்வளோ நடத்திக்கிறேன் நான். கிரேட் ஜிஎன்பிங்கிறது என்னது, கிரேட் நியூ பாணி அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப இதே, எனக்கு நிறைய பேஷண்ட் இருக்கலாம். On behalf of Ragatarangani, I thank the Vidwans who have readily agreed to grace the function and give a concert of 80th birthday of great maestro Sri GNP. I thank Sri D.K. Jayaraman and Mr. Chandrasekhar and Sri T.K. Sethuraman and Mr. Uma Mageshwaran for the wonderful speech about Sri GNP. I should thank Mrs. Parimala Srinivasan and Mrs. Srinivasan for sponsoring the program and make a colorful evening. I thank the gathering also. I thank Sri Ramachandran, Mr. V. Chandrasekharan and Sri Palkar Raghu in advance for the wonderful concert they are going to render. Thank you.
Bye.
விநாயக 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 மாதாரய தயாநித 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 விநாயக ஜனவரி பாலக தேவராஜ புறநோடித சித ஜனவரி பாலக தேவராஜ புறநோடித வேகவாகினி வந்தித ரவிஜனி வல்லி நேತ್ರ ரவிபதி சந்த குமகா ரவிஜனி வல்லி நேತ್ರ ரவிபதி சந்த குமகா அவனாமஜந்தகர ராம வீர வரம வீர வீராய விநாயக மாதாரய தயாநித விநாயக விநாயக பாபகரி விநாயக தனிதர பவகரி விநாயக தாதனி பனி தர பவகரி விநாயக தாதனி பனி தர பவகரி விநாயக தனி பனி பனி தர விநாயக
வீர வீரம் ராகாதி பத்மாரம் வீர வீரம் ராகாதி சம்ஹாரம்
உதயரா